சின்ன ஒரு விடுகாது, இதில் யார் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். என் கீழே அமர்ந்தால் மன அமைதி கிடைக்கும், என்னை சுட்டினால் புண்ணியம், நான் பேசவில்லை ஆனால் பலர் என்னை வழிபடுகிறார்கள். இல்லை, என் கீழே அமர்ந்தால் மன அமைதி, என்னை சுட்டினால் புண்ணியம், நான் பேசவில்லை ஆனால் பலர் வழிபடுகிறார்கள். தமிழர்களை பற்றி தான் பேசுகிறேன். மரம் தான். என்ன மரம்? ஆலமரம், அரச மரம். ஏன் இது ஆலமரம் அரச மரத்தை வந்து இந்த வழிபாடு முறையாக மாற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் இருக்கும். ஆலமரம் வந்து இருக்கிறதுலேயே அதிகமாக ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு மரம் வந்து ஆலமரமும் அரச மரமும். அதனால தான் அந்த காலத்தில் பஞ்சாயத்தில் எங்கே நடக்கும்? ஆலமரத்துக்கு ஏன் நடக்கும்னா, அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா மன அமைதி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். இன்னொரு கட்டத்துக்கு மேலே போனீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் எப்போ மனிதனுக்குள்ள அதிகமாக போகுது, நல்ல காற்றுள்ள போகும்போது அவனுக்கு வந்து ஸ்டொரைன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான சுரப்பி வந்து உடம்புல துறக்கும். இது வந்து எல்லா இடமும் வணக்க வழிபாடுக்குள்ள போனாலும் சரி, நீங்கள் இறைவனை போய் தொழுகிறீங்க, வணங்குறீங்கன்னா அந்த இடத்துல மன அமைதி கிடைக்க பண்ணும். ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. அது சந்தோஷமான ஒரு ஹார்மோன் வந்து அது தூண்டப்படும் போது உங்களுக்கு வந்து அது சுரக்கும். அது வந்து ஆக்சிஜன், மன நிம்மதி இருக்குல்ல, அந்த டைம்ல ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். நீங்கள் காபாக்குள்ள போனாலும் சரி, காபத்துள்ளால தொழுக போறீங்களா, வணக்க வழிபாடு போனாலும் சரி, எந்த இடத்துல மன அமைதி கிடைக்கணும், ஆக்சிஜன் லெவல் எங்கே மனசு அமைதியாகுது அந்த இடத்துல கிடைக்குது. ஆலமரமும் அரச மரமும் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனோட இது வந்து அதிகமாக இருக்கும் சாதா மரங்களை விட. ஒரு சில பேர் சொல்றாங்க 24 மணி நேரம் ஆக்சிஜன் வரும்னு. அப்படி கிடையாது. அதுவும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்கும், ஆக்சிஜனை வந்து வெளியிடும். ஆனால் காலை நேரங்களில் வந்து ஆக்சிஜன் அளவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இறைவன் வந்து இந்த ஆலமரம், அரச மரம், அத்தி மரம்லாம் இருக்கு, இதெல்லாம் பழமையான மரங்கள். இறைவன் தான் திருமுறை திருக்குறள் வந்து சொல்லி காட்டுறான். அத்தி மரத்தினுமே சத்தியமாகன்னு சொல்றான். எல்லாம் இந்த ஒரு சார்ந்த மரத்தில் ஒரு வம்சவழின்னு சொல்லுவோம்ல, ஆலமரம், அத்தி மரம், அரச மரம்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட ஆலமரத்துலையும் சரி, அரச மரத்துலையும் சரி, அத்தி மரத்துலையும் அதோட பூக்கள் இருக்குல்ல, பழம் சின்னதாக இருக்கும். இந்த சின்ன பழங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் கீழே விழுகும் பூமியில. விழுந்தாலும் அது என்ன பண்ணாது, அந்த இடத்துல வேற ஒரு மரமா முளைக்காது. பழங்கள் அப்படியே கொட்டி கிடக்கும். அது எப்படி முளைக்கும்னா, காக்கா வந்து பறவை வந்து சாப்பிட்டு போயிட்டு அது என்ன பண்ணுது, சாப்பிட்டதை வந்து கழிவாக வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து என்ன பண்ணும், அடுத்த செடி முளைக்கும். இப்படிதான் இதை வந்து படைச்சிருக்கான். இதை சுத்தினா ஆக்சிஜன் தான் கிடைக்கும். இதனால தான் அந்த காலத்தில் தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மன நிம்மதிக்கும் மன அமைதிக்கும் ஆலமரத்துக்கு கீழே போய் அமர்ந்தாங்க. மன அமைதி கிடைக்கிறதுக்காக. ஏதாவது சண்டை கிட்ட வச்சு என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கவங்க மரத்தடியில் போய் அமைதியாக என்ன பண்ணிடுவாங்க, படுத்துருவாங்க. இது மட்டும் இல்லை, புத்தர் சொல்லப்படக்கூடிய புத்தர் இருக்கார்ல, புத்தருக்கு அறிவுதயம் கிடைச்சது வந்து ஒரு மரத்தடியில தான். ஏன்னா மரத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனோட படைப்பு அந்த மாதிரி. இறைவன் வந்து ஒன்றை சார்ந்து ஒரு படைப்பை வச்சிருக்கான். ஆக இதோட விதைகள் எத்தனை கீழே சிந்தினாலுமே அந்த இடத்துல மரங்கள் முளைக்காது. ஒரு பறவையோ ஏதோ வந்து சாப்பிட்டு அதை எடுத்துட்டு போய் அதை ஒரு கழிவா வெளியெடுத்து தெரியுமா, சாப்பிட்ட கழிவு வெளியெடுத்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், தண்ணியில பட்டு மரமாக முளைக்கும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம சென்னையிலே பார்த்தாலும் ஒரு சில பில்டிங்லாம் பொழந்துக்கிட்ட மரம் வெளியே வந்திருக்கும். இந்த ஆலமரமும் அரச மரமும் இறைவன் தன் திருமறை திருமணம் சொல்லி காட்டுறான் பார்த்தீங்களா. இதை நீங்க முளைவித்தீர்களா, நாம் முளைவித்தமானு. ஒரு பூமியில பொழந்து வருது, ஓகே, மண்ணு கீழே இருக்கு, சாப்பிட்டா என்ன பண்ணுது, பொழந்து வந்து ஒரு காக்கா சாப்பிடுது, எங்கேயோ ஒரு பில்டிங் மேலே போய் ரெச்சத்தை போடுது, அதில் தண்ணி பட்டு என்ன பண்ணுது, அந்த பில்டிங் மேலேயே என்ன பண்ணுது, மரம் முளைச்சு அது வேறு என்ன பண்ணுது, பில்டிங்கை தாண்டி கீழே வருது. இன்னும் பழமையான பல பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொழந்துக்கிட்டு மரம் வெளியே வந்திருக்கும், படைச்சிருக்கான். ஆக இது வந்து வழிபாடு முறையில் அவங்க ஏன் ஆலமரம் அரச மரத்தை சுற்றி வந்தாங்கன்னா, காலை நேரத்தில் சுற்றும் போது இன்னும் அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த டைமில் என்ன பண்ண முடியும், மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கான ஒரு அறிவியலுக்காக தான் என்ன பண்ணாங்களே, சுற்றி வந்தாங்களே. சரி, அந்த அறிவியல் பிற்காலத்தில் என்ன ஆக்கப்பட்டுச்சுன்னா வணக்க வழிபாடா மாற்றப்பட்டுச்சு. இப்படிதான் தமிழோட வணக்க வழிபாடு எல்லாத்தையும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அற்புதமான அறிவியல் இருக்கும். அது பிற்காலத்தில் அந்த அறிவியல் மறக்கப்பட்டு மனிதனுடைய அந்த பண்பாடு மறக்கப்பட்டு என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு வழிபாடு முறையா ஒரு தெய்வத்தோட தன்மை என்ன பண்ணுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. அது தெய்வம் கிடையாது, அதுவும் ஒரு மரம் தான். அந்த மரம் அந்த சின்ன பழங்கள் கீழே விழுந்தாலும் அதால என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல முளை வைக்க முடியாது. அதுக்கும் ஒரு பறவைகள் வந்து என்ன பண்ணும், அந்த வேற பழத்தை சாப்பிட்டு போய் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல கழிவா வெளியிடும் போது என்ன பண்ணுது, அதுக்கும் இறைவன் என்ன பண்றான், புத்துயிரை கொடுத்து முளைக வைக்கிறான். இதுதான் இறைவன் திருமறை திருக்குறள் வந்து மரத்தை பத்தி சொல்லி காட்டுறான். இன்னும் அற்புதமா இருக்கும் அதை படிக்கும் போது. இறைவன் முடிஞ்சுக்கோங்க, படைச்ச இறைவன் இருக்கான இந்த மதம் இருக்குல்ல, இது வந்து மதம் இல்லை, இது வந்து மார்க்கம். இஸ்லாம் என்பது வந்து ஒரு மார்க்கம். மதம் என்ற அர்த்த தமிழ பார்த்தீங்கன்னா, மதம்னா என்ன, யானைக்கு மதம் முடிச்சா என்ன ஆகும், எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அழிச்சிரும்.
இது வந்து மார்க்கம். இது மார்க்கத்தை எப்படி உதாரணத்துக்கு சொல்லுவாங்கன்னா, இங்கிருந்து சென்னையில இருந்து நம்ம திருச்சிக்கு போறதுக்கு வந்து வழி யூஸ் பண்ணுவோம். இங்கிருந்து சென்னையில இருந்து விழுப்புரம் மார்க்கமா என்ன பண்ணுவோம், திருச்சிக்கு நம்ம போலாம்னு சொல்லி பண்ணுவோம். அதாவது ஒரு வழியா போலாம். இங்கிருந்து போய் டெஸ்டினேஷன் அடையணும் என்ன பண்ணுவோம், திருச்சி விழுப்புரம் வழியா அடுத்தடுத்த ஊர்களை கலந்து போற வழி. இது மார்க்கமா தான் பண்ணுவோம். ஏன்னா இறைவன் தன் திருமறை திருக்குறள் எப்படி சொல்லி காட்டுறானா, ஓ மனிதர்களே உங்களை படைத்த அல்லாஹ்வை வணங்கள்னு சொல்லி காட்டல. அப்படி சொல்லல இறைவன். ஓ மனிதர்களே உங்களை படைத்த ரப்பை வணங்கள்லாம் சொல்லி காட்டுறான் இறைவன் திருமறை திருக்குறான்ல. ஏன் ரப்புன்னு வார்த்தை யூஸ் பண்றானா, இங்க பாருங்க, இங்க வந்து முஸ்லீம்களை சொல்லல இறைவன். ஓ மனிதர்களே, எல்லா சமுதாய மக்களையும் சொல்றான். உங்களை படைத்த அல்லாஹ்வை வணங்கன்னு சொல்லல, உங்களை படைத்த ரப்பை வணங்கன்னு சொல்றான். ரப்புனா இந்த ரப்புக்குள்ள நீங்க என்ன விதமான பொருளை போட்டாலும் அடங்கிட்டே இருக்கும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. படைத்தவன், பரிபாலிப்பவன், கருணை காட்டக்கூடியவன், உயிர் கொடுப்பவன், உயிர் எடுப்பவன், அப்படியே நீங்க என்ன பண்ணலாம். 99 திருநாமங்கள் இருக்கு தெரியுமா இறைவனுடைய பெயர். அந்த பெயரை உள்ள போட்டா கூட இது ஃபுல் ஆகாது, அது போய்கிட்டே இருக்கும். இதுதான் இறைவன் சொல்றான். ரப்ப உங்களெல்லாம் படைச்சு பரிபாலிக்கின்ற, உங்களுக்கு உயிரை கொடுத்து உங்களை வந்து செம்மையா படைக்கக்கூடிய இந்த உயிரையும் உங்களுடைய எல்லா உள்ளுறுப்புகளையும் செம்மையா படைத்து அதோட என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இயங்கக்கூடிய படைத்த இறைவனை வணங்கன்னு என்ன பண்றான், தன் திருமறை திருக்குறளை வந்து சொல்லி காட்டுறான். இப்படிதான் இறைவன் சொல்றான் தன் திருமறை திருக்குறள்ல. இது மட்டும் இல்ல, இறைவன் சொல்றோம்ல, இந்த இறைவன் எப்படி காட்டுறானா, இறைவன் ஆரம்பிப்பான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போது அந்த அளவற்ற அருளான பாத்தீங்கன்னா இறைவன் ஆரம்பிக்கிறான். அளவற்ற அருளாளன். அளவற்ற அருள் யாருக்கு கிடைக்கும்னா எல்லா மனிதர்களும் கிடைக்கும். இறைவனை நிராகரிச்சாலும் சரி என்ன பண்றான் இந்த உலகத்துல, இறைவன் அருள் தானே கொடுக்குறான். அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, பெரிய இடத்துக்கு போறாங்க, அவங்களுக்கான உணவும் கிடைக்குது. உணவு இல்லாம இல்லைல்ல. அருள் வந்து இந்த எல்லா மனிதர்களுக்கும் சமமானது இறைவனோட அருள். இறைவனோட அருள் இல்லாம யாராலையும் உலகத்துல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, சுவாசிக்க கூட முடியாது. நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கூட என்ன முடியாது, நம்மளால சுவாசிக்க முடியாது. ஏன்னா கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த உடனே நுரையீரல் அஃபெக்ட் பண்ணிச்சு. எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சு, ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்பட்டுச்சு. அது தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அதனால காரணமா இறந்தாங்க பாருங்க. ஒரு நோய் ஏற்படுது, அந்த நோய்க்கான அந்த மருத்துவர்கள் அந்த ஆக்சிஜன் இயற்கையாவே கிடைக்குது வெளியே. இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அவரால் சுவாசிக்க முடியல. அவருக்கான தூய்மையான ஒரு ஆக்சிஜனை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, மூக்குல வைக்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. இதுதான் இந்த அளவற்ற அருளாளனுக்கான, எல்லாத்துக்கும் அளவற்ற அருளாளன் தான். இறைவனை மறுத்தாலும் சரி, இறைவனை இல்லைன்னு சொன்னாலும் சரி, இறைவன் ஒருவன் சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவான், இந்த அருள் என்ன பண்ணும், சமமாக தான் இருக்கும். அளவற்ற நிகரற்ற அன்புடன் யாரா இருப்பானா, எந்த மனிதரை இறைவன் வந்து இறைவன் ஒருவன் சொல்லி ஏத்துக்கிட்டானோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ண இறைவன் வந்து அன்பு காட்டுவான். இப்போ இறைவன் தன் திருமுறை சொல்லி காட்ட கூட ஆரம்பத்தில் என்ன பண்றான், எல்லா மனிதர்களும் சேர்த்து தான் சொல்றான். அதுக்கப்புறம் தான் அன்பை காட்டுறான். இதே திருமுறை திருக்குறள் பல இடத்துல யூஸ் பண்ணும்போது ஓ மனிதர்களே, ஓ ஜின்களே தான் யூஸ் பண்றான். முஸ்லீம்கள் வரவே வராது எந்த இடத்துலையும். ஏன்னா இறைவனுடைய அந்த அடிப்பொருள் தான் திருமுறை திருக்குறள் வந்து இன்னும் அற்புதமா இருக்கு. 1004 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சும் இன்னும் நிக்குது. ஏன்னா என்ன பண்ணிருக்காங்க, அல் குரான், அல்லுனா ஒண்ணுதான், த குரான் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. இந்த த எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. த மவுண்டைன், த ஹிமாலயா, அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. மலைகள் மாதிரி தான் இருக்கும். மலைகள் மாதிரி வேற ஒன்றும் இருக்காது, புதுசா இருக்காது மலைகள் மாதிரி. த ஹிமாலயா, த ஓஷன், த எதுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. தான் இறைவன் சொல்றான் திருமறை திருக்குறான் வந்து அல் குரான் ஒண்ணுதான், இதுக்கப்புறம் கிடையாது. இதுதான் லாஸ்ட் டெஸ்ட்மென்ட். இதுல வந்து இறைவன் எல்லா விதமான தீர்ப்பையும் சொல்லிட்டான். இது மட்டும் இல்ல, முன்னோர்களோட வழிபாடு எல்லா முறையும் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டான். மர வழிபாடா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு இயற்கையான ஒரு அறிவியல் இருக்கு. அதை என்ன பண்ணிட்டாங்க மனிதர்கள், அந்த அறிவியலை மறந்து, அறிவியலுக்காக தான் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. அந்த அறிவியலை மறந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை உருவம் கொடுத்து அதை ஒரு கடவுள் தன்மையாக்கிட்டாங்க. அதுவும் கடவுள் கிடையாது, அதுவும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதான் இறைவன் வந்து மரங்களை பத்தி சொல்லும் போது அத்தி மரத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்லி காட்டுறான். இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் அது. அதை மேலே சத்தியம் பண்றான், சத்தியம் மட்டும் சொல்றான். ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். ஒரு சில மரங்களை வந்து இறைவன் தன் திருமறை திருக்குறளை வந்து சொல்லி காட்டுறான். ஆக இறைவன் வந்து ஒருவன் தான். குல்ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹு சமது, அவனுக்கு இணைத்துணை யாரும் இல்லை, அவன் யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. இப்படிப்பட்ட நீங்க படைப்பை என்னதான் எடுத்துக்கிட்டாலும், அதை ஆய்வு பண்ணி போனாலும் அதோட முடிகிற இடம் இருக்கு தெரியுமா, எண்டு பாயிண்ட் சொல்லுவாங்களே, அது எங்க போய் முடியும்னா ஒரே கடவுள்கிட்ட, ஒரு கடவுள்கிட்ட மட்டும்தான் போய் முடியும், வேற எங்கேயும் முடியாது. பல கடவுளோட பிரிஞ்சு போய் முடியாது. ஒரு ஆய்வு பண்றீங்க, சூரியன் எங்கேருந்துப்பா வந்துச்சு, அது எங்கேருந்து அதோட கதிர்வீச்சு வந்துச்சு, ஒன்னொன்னு எடுத்துட்டு நீங்க பின்னாடி போனீங்கன்னா அதோட முடிவு எங்க இருக்கும், டெஸ்டினேஷன்
குல்ஹு வல்லாஹ் அஹத் அதில் தான் போய் முடியும். இறைவன் ஒருவன் தான் சொல்லி என்ன பண்ணக்கூடிய அதில் தான் முடியும். இந்த திருக்குரானை படிக்க விருப்பமுள்ள நண்பர்கள் வந்து மாற்று மத சகோதரர்கள் விருப்பப்பட்டா கீழே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த அற்புதமான திருமறை திருக்குரான் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக வழங்கப்படும். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.